لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون صدق الله العلي العظيم. அகில உலகையும் படைத்து பரிபாலித்து ரட்சிக்கும் அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர் தொடர்ந்தோர் அனைவரின் மீதும் உலகில் உள்ள மூமின்களான நல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வின் அருள் நாடி அவனது இல்லத்திலே ஜும்மா தொழுகைக்காக ஒன்று குழுமியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எப்பொழுதும் போல இந்தியா ஒரு அசாதாரணமான சூழ்நிலையை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்திய ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடிய ஹிந்துத்துவ பாசிஸ்டுகள் அவர்களுக்கு ஏற்படுகிற ஒவ்வொரு பிரச்சனையின் பொழுதும் அந்த பிரச்சனையிலிருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக கையில் எடுக்கக்கூடிய முக்கியமான அஜெண்டா முஸ்லிம் வெறுப்பு, இஸ்லாமிய வெறுப்பு. திரும்பவும் நன்றாக யோசித்து கொள்ளுங்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்துத்துவ ஆட்சியாளர்கள் தங்களது பிரச்சனைகளை மூடி மறைப்பதற்காக மக்களது கவனத்தை விட்டு அந்த பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காக, பிரச்சனைகள் என்று சொன்னால் அவர்களுடைய இயலாமைகள், ஆட்சித்திறனின்மை, கோழைத்தனம், திருட்டுத்தனம், ஊழல், சுரண்டல், வன்முறை வெறியாட்டங்கள், இனவெறி தாண்டவமாடுகிற பேச்சுக்கள் என்று அவர்களுடைய பிரச்சனைகளை உலக அரங்கிலிருந்து திசை திருப்புவதற்காக, இந்திய மக்களினுடைய கவனத்தை விட்டு திசை திருப்புவதற்காக ஒவ்வொரு தடவையும் கையில் எடுக்கக்கூடிய அஜெண்டா முஸ்லிம்கள், இஸ்லாமிய விரோத போக்கு. நாம் இந்த இடத்தில் தான் சுதாரித்து கொள்ள வேண்டியிருக்கிறது. உண்மையில் இங்கே முஸ்லிம்களுடைய பிரச்சனைகள் அவர்களுக்கு எதுவும் இல்லை. அவர்களுடைய பிரச்சனையை திசை திருப்புவதற்கான ஒரு கருவி முஸ்லிம்கள் அல்லது இஸ்லாம். கடந்த சில வாரங்களிலே ஒட்டுமொத்த இந்தியாவும் முஸ்லிம்களுடைய வக்ஃப் சொத்தை குறித்து இருந்தது. உண்மையில் வக்ஃப் சொத்து என்பது இந்திய முஸ்லிம்களுடைய சொத்து, அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட சொத்து. இந்த சொத்துக்களை நம்முடைய முன்னோர்கள் உரியவர்களுக்காக வேண்டி தானம் செய்த பொழுது, வக்ஃப் செய்த பொழுது இவர்கள் எல்லாம் பிரிட்டிஷ்காரனுடைய ஷூவை நக்கி கொண்டிருந்தவர்கள். இந்தியாவுக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்படி இருக்கிற பொழுது இந்திய முஸ்லிம்களுடைய சொத்துக்களோடு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் அரசியலின் பெயரை சொல்லிக்கொண்டு, தேசப்பற்றின் பெயரை சொல்லிக்கொண்டு அமெரிக்கா இந்தியாவின் மீது விதித்திருக்கக்கூடிய கடுமையான வரி விதிப்பை தட்டி கேட்பதற்கோ நீக்குவதற்கோ திராணி இல்லாமல் கோழைத்தனமாக போய்விட்டிருக்கக்கூடிய இந்த திராணியற்ற ஆட்சி முறையை மக்கள் கவனத்தை விட்டு திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக வக்ஃப் சொத்து பிரச்சனைகள் எடுத்தார்கள். தேசப்பற்றின் பெயரால் எடுத்தார்கள். இந்தியாவின் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சிப்பதாக சொன்னார்கள். முஸ்லிம்களுடைய நன்மைக்காக வேண்டித்தான் இந்த வக்ஃப் திருத்த சட்டம் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் உண்மையில் வக்ஃப் என்பது அவர்களுடைய அஜெண்டாவில் ஒரு பகுதியாக இருந்தாலும் இப்பொழுது அந்த பிரச்சனையை கையில் எடுத்ததற்கு பின்னால் அமெரிக்காவினுடைய இந்தியா மீதான நெருக்கடி இருக்கிறது. இந்தியர்களை எல்லாம்
சங்கிலியால் பிணைக்கப்படுகிற அளவுக்கு அடிமைகளைப் போல விமானத்தில் ஏற்றி விட்டார்களே, அதையெல்லாம் தட்டி கேட்பதற்கு வெளியுறவுத்துறைக்கு திராணி இல்லை. இந்தியா அமெரிக்காவுக்கு முன்னால் அடிமைகளாக இருந்ததை மறைப்பதற்காக கையில் எடுத்ததுதான் முஸ்லிம்களுடைய வக்ஃப் சொத்து. இதோ இப்பொழுது பார்க்கிறோம், காஷ்மீரிலே நடத்தப்பட்டிருக்கக்கூடிய கொலைவெறி தாண்டவம், அதையும் அவர்களே நடத்தியதாக பல்வேறு ஆதார பின்புலங்களோடு அரசியல் நோக்கர்களும், ஏன் இந்திய இராணுவத்திலே இருக்கக்கூடிய வீரர்கள், தளபதிகள், அதிகாரிகள் வரைக்கும் கூட இந்த வன்முறை தாக்குதலிலே சந்தேகம் இருப்பதாக எடுத்து சொன்ன பிறகும் கூட பீகாரினுடைய தேர்தலை முன்வைத்துக் கொண்டு இந்த வன்முறை தாக்குதலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்களை முஸ்லிம்களை நோக்கி திருப்பி விடுகிறார்கள். ஒவ்வொரு முறையும் முஸ்லிம்கள் அவர்களுக்கு பகடைக்காய்களாகிறார்கள், இஸ்லாம் அவர்களுக்கு பகடைக்காய்களாகிறது. ஏராளமான வரிசையான சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்கின்றன. இந்திய அரசு எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையும் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் எதிரான நடவடிக்கையாகவே இருக்கின்றன. இங்கே ஆட்சி நடப்பதில்லை. ஒரு நாடு முன்னேற்றத்தை நோக்கி போவதற்காக ஆட்சியாளர்கள் என்னென்ன சிந்திக்க வேண்டும், என்னென்ன பேச வேண்டும், எந்த மாதிரியான விவாதங்களை பாராளுமன்றத்திலே நடத்த வேண்டும் என்கிற எந்த வரைமுறையும் இல்லாமல் வெறும் முஸ்லிம் விரோத போக்கு, இஸ்லாமிய வெறுப்பு, அந்த உணர்வுகளை கக்கிக் கொண்டிருப்பதை மட்டும்தான் இன்றைக்கு இந்தியாவிலே ஒட்டுமொத்த இந்தியர்கள் மட்டுமல்ல உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி உலகத்தினுடைய எந்த நேரத்திலும் எப்பொழுதும் நடந்ததில்லை. இவ்வளவு கொடுமையான இனவெறி தாண்டவமாடுகிற வெறுப்புணர்வு எப்பொழுதுமே இருந்ததில்லை என்கிற அளவுக்கு ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு பிரச்சனையும் முஸ்லிம்களுக்கு எதிராக திசை திருப்பி விடப்படுகின்றன. நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த ஜும்மா உரையினுடைய ஒரு முன்னோட்டமாக இதனை உங்களுக்கு முன்னால் எடுத்து வைத்தேன். ஆனால் பேசுபொருள் இது அல்ல. இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கின்றனவே, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்திய சூழ்நிலைகளை பொறுத்தவரைக்கும் இந்திய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் அதனுடைய வரலாறுகளிலிருந்து பாடங்களை பெற்றுக்கொள்வதற்கும், அந்த பாடங்களிலிருந்து தங்களை தாங்களே திருத்திக் கொள்வதற்கும் இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். திருக்குர்ஆன் ஷரீஃபிலே இது மாதிரியான அசாதாரண சூழ்நிலைகள் ஏற்படுகிற பொழுது அல்லாஹ் அவற்றை இழப்பாக குறிப்பிடவில்லை. மாறாக நீங்கள் நினைத்து பார்க்காத ஒரு நன்மை அதிலே இருக்கும் என்கிறான். ஒரு விஷயத்தை நீங்கள் தீமை என்று கருதுவீர்கள், ஆனால் அந்த தீமைக்கு பின்னால் ஒரு நன்மை விளைவது உங்களுக்கு தெரியாது என்று சொல்லுவான். அந்த கருத்தின் நோக்கத்திலே பார்க்கிற பொழுது இன்றைக்கு முஸ்லிம்களுடைய எல்லா வகையான இழப்புகளையும் தாண்டி பார்க்கிற பொழுது இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. என்ன பொன்னான வாய்ப்பு என்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய வரலாற்றிலிருந்து, முஸ்லிம்களுடைய வரலாற்றிலிருந்து பாடங்களை பெற்றுக்கொள்வதற்கும் அந்த பாடங்களிலிருந்து தங்களை தாங்களே திருத்திக் கொள்வதற்குமான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை முஸ்லிம் சமுதாயம் எப்படி பயன்படுத்தி கொள்ள போகிறது என்பதை பொறுத்துத்தான் இந்திய முஸ்லிம்களுடைய எதிர்காலமே தீர்மானிக்கப்பட இருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு சந்தர்ப்பம், அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது வரலாறுகளிலிருந்து பாடம் பெறுவது. சரியாக சொன்னால் இன்றைய முஸ்லிம்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வும் அந்த பாடங்கள் தான். உணர்ச்சிகளிலே மட்டும் மூழ்கி போய் இலக்கை விட்டு விலகிவிடக்கூடிய பெரும் விபத்து நமக்கு மத்தியில் நடந்து கொண்டிருக்கிறது. நீண்ட நெடுங்காலமாக முஸ்லிம் சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விபத்து என்ன தெரியுமா? அசாதாரணமான சூழ்நிலைகள் ஏற்படுகிற பொழுது பொங்கி பிரவாகம் எடுப்போம், காற்றாற்று வெள்ளத்தை போல போராட்டங்களை நடத்துவோம். இது அவர்களுடைய எதிர்பார்ப்புகளிலே ஒன்று. இவர்களை உணர்ச்சி வசப்பட செய்து அதிலேயே அவர்களை நிற்க வைக்க வேண்டும். அவர்கள் அறிவுபூர்வமாக சிந்திக்கவே கூடாது. அறிவுபூர்வமாக சிந்தனை செய்து அவர்கள் ஒரு மாற்று நடவடிக்கைகளிலே இறங்கிவிடக்கூடாது என்பதிலே நம்முடைய எதிரிகள் தெளிவாக இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த எண்ணத்திற்கும் நோக்கத்திற்கும் ஈடு கொடுப்பதைப் போல, வாய்ப்பு கொடுப்பதைப் போல நம்முடைய போராட்டங்கள் முடிவடைந்து விடுகின்றன என்பதுதான். உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இதோ இப்பொழுது கூட ஏராளமான போராட்டங்களை நாடு முழுவதும் நடத்தினோம். தமிழகத்தில் மட்டும் 32 கண்டன போராட்டங்கள் நடந்திருக்கின்றன.
கோடிக்கணக்கான ரூபாய்களை அதற்காக செலவு செய்திருக்கிறோம். ஒரே ஒரு நாளில் மட்டும் போராட்டத்தின் பின்னணியிலே அவர்கள் உணர்ச்சி வசப்பட வேண்டும், அந்த உணர்ச்சியிலேயே அவர்கள் இருக்க வேண்டும், அதை தாண்டி அவர்கள் வந்துவிடக்கூடாது. இப்போ பெரும்பாலும் பல சந்தர்ப்பங்களிலே உணர்ச்சிகளிலே மட்டும் மூழ்கி இலக்கை விட்டு பாருங்கள், போராட்டம் முடிந்து விட்டது. அப்போ இந்த போராட்டத்துக்கு பின்னால் அணிதிரளக்கூடியவர்களை குறைத்து மதிப்பிடுவது என்னுடைய நோக்கம் அல்ல. அந்த போராட்டங்களை முன்னெடுத்தவர்களை குறை கொள்வதும் என்னுடைய நோக்கம் அல்ல. நம்முடைய உணர்வுகள் அந்த போராட்டத்தின் அந்த சந்தர்ப்பத்தோடு முடித்து கொள்ளப்பட்டு விடுகின்றன. அதற்கு பிறகு கலைந்து விடுகிறோம், காணாமல் போய் விடுகிறோம். நம்முடைய சிந்தனையை விட்டு, நம்முடைய செயல்பாடுகளை விட்டு, நடப்பு சூழ்நிலையினுடைய தீர்வுகளை யோசிக்காமல் விட்டு விடுகிறோம். அந்த தீர்வுகள் நம்முடைய சிந்தனைகளை விட்டு போய் விடுகின்றன. பொங்கினோம், உணர்ச்சி வசப்பட்டோம், எதிர்ப்பை காட்டினோம், முடித்து கொண்டு விட்டோம். அப்ப இந்த மாதிரியான விபத்துகள் நடக்கிறதே, நம்மை அறியாமல் நடக்கிறதே ஒரு விபத்து. அந்த விபத்திலிருந்து தப்பிப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் வரலாற்றிலிருந்து பாடம் பெறுவதுதான். இந்த விபத்திலிருந்து தப்பிப்பதற்கான ஒரே வழி வரலாறு என்ன சொல்லுகிறது, நம்முடைய முந்தைய வரலாறு எப்படி கடந்து போயிருக்கிறது, அதிலிருந்து பாடம் பெறுவதுதான் இந்த விபத்திலிருந்தும் தப்பிப்பதற்கான வழி. அதிலிருந்து விலகி அறிவு தளத்திலிருந்து செயல்படுவதற்கான களமும் அந்த பாடங்கள் தான். இந்த பாடங்களை குர்ஆன் பல வசனங்களின் பின்னணியிலும், வசனங்களின் மூலமாக பல வரலாற்று பின்னணிகளோடு சொல்லுகிறது. அசாதாரணமான சூழ்நிலைகளை எதிர்கொள்கிற பொழுது முஸ்லிம்கள் என்ன மாதிரி செயல்பட வேண்டும், எப்படி சிந்திக்க வேண்டும், அவருடைய இலக்கு எதுவாக இருக்க வேண்டும், அவருடைய களம் எப்படி அமைய வேண்டும் என்பதை குர்ஆன் பல்வேறு வசனங்களின் மூலமாக வழிகாட்டுதல் வழங்குகிறது, வரலாற்று பின்னணியோடு. இன்றைக்கும் நமக்கு அதுதான் தீர்வாக இருக்கிறது. அதனால்தான் சொன்னேன், இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய அசாதாரணமான சூழ்நிலைகளை வென்றெடுப்பதற்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே தீர்வு வரலாறுகளிலிருந்து பாடம் பெறுவது. அந்த பாடங்கள் 4 வகையானவை. முதலாவதாக தோல்வியிலிருந்து பாடம் பெறுவது. நமக்கு ஏற்படுகிற இழப்புகளிலிருந்து பாடம் பெற்று நம்மை நாமே சுதாரித்துக் கொள்வது, திருத்திக் கொள்வது, அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு தயாராவது. இப்படி போகிறது முதலாவது அம்சம், முதலாவது பாடம், தோல்விகளிலிருந்து பாடம் பெறுவது. இரண்டாவதாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையும் தவக்குலும் வைப்பது. இன்றைக்கு நம்முடைய போராட்டங்களுக்கு பின்னால் எதிர்பார்க்கப்படுகிற அந்த ஆன்மீக அம்சம் இல்லாமல் போய்விட்டிருக்கிறது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்தத்திலே எதிரிகளை எதிர்கொள்கிற பொழுது தங்களுடைய படையின் மீது அவர்கள் நம்பிக்கை வைக்கவில்லை. தங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆள்வளத்தை குறித்து அவர்கள் யோசிக்கவே இல்லை. சில பல தயாரிப்புகளை மேற்கொண்டிருந்தார்கள், உண்மைதான். பிசிக்கலான சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள். ஆனாலும் அதையும் தாண்டி அல்லாஹ்விடத்திலே முதல் நாள் இரவு கரைமணிந்து பிரார்த்தனை செய்யவில்லையா? நாம் வரலாறுகளை படிக்கிறோமா இல்லையா? அந்த வரலாறுகளை படிக்கிற பொழுது கண்ணீர் மல்க நெக்குருகி அதனை கேட்கிறோமா இல்லையா? நம்முடைய போராட்டங்களுக்கு பின்னால் நம் கையின் மீது இருக்கக்கூடிய வலிமையை குறித்து தன்னம்பிக்கை கொள்கிறோம். ஆனால் இதற்கு பின்னால் அல்லாஹ்வினுடைய உதவியும் ஒன்று தேவையாக இருக்கிறது என்கிற ஆன்மீக அம்சம் இருக்கிறதே, அது நம்முடைய போராட்டங்களுக்கு பின்னால் இல்லாமல் போய்விட்டு இருக்கின்றன. நம்முடைய போராட்டங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய இந்திய முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய முயற்சிகளையும் தாண்டி அல்லாஹ்வினுடைய உதவியும் தேவையாக இருக்கிறது. எனவே இரண்டாவதாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், தவக்குல் வைக்க வேண்டும். மூன்றாவதாக இந்த சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கான வலிமையை பெறுவதற்காக அவனிடம் எப்பொழுதும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்க வேண்டும். பிரார்த்தனை எதிரிகளை எதிர்கொள்வதற்கான ஒரு ஆயுதம் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். எதிரிகளை எதிர்கொள்வதற்காக துப்பாக்கிகளும் பீரங்கிகளையும் தாண்டிய ஒரு ஆயுதமாக அல்லாஹ் துஆவை சொல்லி இருக்கிறான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட அந்த பிரார்த்தனையை ஒரு வலிமையாக குறிப்பிட்டிருக்கிறார்கள், ஒரு பவராக குறிப்பிட்டிருக்கிறார்கள். எதிரிகளை எதிர்கொள்வதற்கான ஒரு சக்தியாக துஆவைத்தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த மாதிரியான சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கான வலிமையை பெறுவதற்காக அல்லாஹ்விடத்திலே எப்பொழுதும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்க வேண்டும். இது மூன்றாவது பாடம். விவரங்கள் பின்னால் வருகின்றன, வரலாற்று பின்னணியோடு வருகின்றன, வசனங்களோடு வருகின்றன.
இது மூன்றாவது பாடம். நான்காவதாக, இந்த சூழ்நிலைகளை தனித்தனியாக எதிர்கொள்ளாமல், நமக்கு மத்தியில் என்ன கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் மறந்து அவற்றையெல்லாம் களைந்து ஓரணியிலே ஒன்று திரளுவது காலத்தின் கட்டாயம். வேறு வழியே இல்லை. இந்திய முஸ்லிம்கள் தங்களுடைய இந்த மாதிரியான இழப்புகளை எல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால், தங்களுடைய உரிமைகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தங்களுடைய அடுத்த தலைமுறையை இந்தியாவினுடைய சுதந்திர காற்றை சுவாசிக்க செய்ய வேண்டும் என்று சொன்னால், காலத்தின் கட்டாயம் இந்திய முஸ்லிம்கள் எல்லா கருத்து வேறுபாடுகளையும் கலைந்து ஓரணியில் ஒன்று திரண்டாக வேண்டும். இல்லையெனில் வெற்றி சாத்தியமே இல்லை. வெற்றி சாத்தியமே இல்லை. குர்ஆனுடைய கருத்து 4 வகை பாடங்கள். மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். தோல்விகளிலிருந்து பாடம் பெற வேண்டும். இரண்டாவதாக, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையும் தவக்குலும் வைக்க வேண்டும். மூன்றாவதாக, இந்த சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்காக பிரார்த்தனை, துஆ என்கிற ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும். நான்காவதாக, இவற்றையெல்லாம் தனித்தனியாக எதிர்கொள்ளாமல் ஓரணியிலே நின்று போராட வேண்டும். 4 பாடங்கள். முதலாவது பாடம், தோல்வியிலிருந்து பாடம் பெறுவது. உஹது யுத்தத்தினுடைய முடிவு ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மரண மாதிரியான பல்வேறு வகையான இழப்புடன் கூடிய தோல்வியாக முடிந்த பொழுது, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? அவர்கள் அசது சஹரா, பாலைவன சிங்கம் என்று பெயர் பெற்றவர். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருங்கிய உறவினர். அவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். அதற்கு முன்னால் வரைக்கும் அவர்கள் மிகப்பெரிய ஒரு போராளி, தந்திரசாலி. பாலைவனங்களிலே யுத்தத்தை எப்படி வழிநடத்த வேண்டும் என்கிற தந்திரங்களை புரிந்து வைத்திருந்தவர். அதனால் அவருக்கு பெயர் அசது சஹரா, பாலைவன சிங்கம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்தவர்கள். ஆனால் உஹது யுத்தத்திலே அவருடைய மரணம் மிக கொடூரமானதாக இருந்தது. ஹிந்தா என்கிற பெண்ணினுடைய கட்டளையின்படி ஒரு கருப்பின அடிமை அவர்களுடைய வயிற்றை குத்தி கிழித்து ஈரல் குலையை கடித்து தின்று துப்பிய சம்பவம் மிகப்பெரிய துன்பமாக முடிந்த சம்பவம். அவர்கள் மாதிரியான மரணம், அந்த மாதிரியான இழப்புகளோடு உஹது யுத்தம் முடிவுக்கு வருகிற சமயத்திலே, இப்பொழுது இந்திய முஸ்லிம்கள் எப்படிப்பட்ட மனநிலையில் நாம் இருக்கிறோமோ அதே மனநிலையில் தான் அன்றைக்கு சஹாபாக்களும் இருந்தார்கள். என்ன இது இப்படி நடக்கிறது? அல்லாஹுடைய மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக களம் காணுகிற நமக்கு இப்படி ஒரு இழப்பா என்கிற மன தோல்வி உஹது தோல்வியிலே முடிந்திருக்கிறது. ஆனால் அந்த தோல்வியிலேயே அவர்கள் நின்று விடுவதற்கு அல்லாஹ் அனுமதிக்கவில்லை. உஹதில் ஏற்பட்ட தோல்வியிலிருந்து நீங்கள் பெறுகிற பாடம் என்ன? இதுதான் அல்லாஹ்வுடைய கேள்வியாக இருந்தது. இன்றைக்கும் பல்வேறு வகையான தோல்விகளை வரிசையாக சந்தித்துக் கொண்டு வருகிறோமே. ஒவ்வொரு முறையும் இந்தியர்களுக்கு எதிராக நடத்தப்படுகிற ஒரு மறைமுக யுத்தம், ஆயுதமில்லாத ஒரு போராட்டத்தை இன்றைய ஆட்சியாளர்கள் இந்திய முஸ்லிம்கள் மீது கட்டவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கிறார்களே. ஒவ்வொரு முறையும் இந்த போராட்டத்தில் இந்திய முஸ்லிம்கள் தோல்வியை தழுவிக் கொண்டிருக்கிறோமே. பாபர் மஸ்ஜிதை மீட்டெடுப்பதற்காக நாம் நடத்திய போர்கள் எத்தனை, எவ்வளவு போராட்டங்கள், சட்ட போராட்டங்கள், அமைதி வழி போராட்டங்கள், ஆய்வு போராட்டங்கள் என்று பொருளாதார ரீதியாக எவ்வளவு முன்னெடுப்புகள், அரசியல் ரீதியாக எத்தனை நடவடிக்கைகள் தோல்வியில் முடிந்தது. பாபர் மஸ்ஜித் நம்மிடத்தில் இல்லை. தோல்வியில் இருந்து நாம் பெற்ற பாடங்கள் என்ன? உஹது யுத்தம் தோல்வியிலே முடிந்த பொழுது அந்த தோல்வியிலேயே நின்று விடாதீர்கள், நிராசை அடைந்து விடாதீர்கள். அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற வேண்டும். அதற்கு நடந்து முடிந்த தோல்வியில் இருந்து பாடம் பெற வேண்டும். உஹது யுத்தம் தருகிற பாடம் அதுதான். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அப்பொழுது இறக்கி அருளிய வசனங்கள் இன்றைய சந்தர்ப்பத்திற்கு இறங்கிய வசனங்களைப் போல உயிர்ப்போடு வழிகாட்டி கொண்டிருக்கிறதே. இந்த குர்ஆன் வசனங்களை பார்ப்பதற்கு நம்முடைய போராட்டத்தினுடைய தலைவர்கள் தயாரா? போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய இந்திய முஸ்லிம்கள் தயாரா? அதுதான் நாம் யோசிக்க வேண்டிய விஷயம். வலா தஹினு வலா தஹஸனு, கவலை கொள்ளாதீர்கள், மனம் தளர்ந்து விடாதீர்கள். வஅன்துமுல் ஆலவுன இன் குன்தும் மூமினீன், நீங்கள் உண்மையான நம்பிக்கையாளர்களாக இருந்தால் நீங்கள் தான் மேலோங்குவீர்கள், வெற்றி பெறுவீர்கள். சொல்லுகிற இறைவன் கால மாற்றத்தை பற்றி எப்படி சொல்கிறான் தெரியுமா? இன்றைக்கு தோல்வி என்றால் நாளைக்கு வெற்றி என்பதை மறந்து விடாதீர்கள். தோல்வியிலேயே நின்று விடாதீர்கள். அடுத்த கட்ட வெற்றியை நோக்கி பயணப்படுங்கள் என்கிற கோணத்திலே அல்லாஹ் சொல்ல வருகிற செய்தி எதிரிகளையே சொல்லி சுட்டி காட்டித்தான். என்ன சொல்லுகிறான்?
இன்றைக்கு உங்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஃபகத் மஸ்ஸல் கர்ஹு மிஸ்லஹு ஃபகத் மஸ்ஸல் கௌம் கர்ஹும் மிஸ்லஹு, இதற்கு முன்னால் உங்களுடைய எதிரணியிருக்கும் இதே போன்ற காயம் ஏற்படத்தான் செய்தது. அந்த காயத்திற்கு பிறகுதான் அவர்கள் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். அப்போ இப்போ உங்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த காயத்திற்கு பிறகு உங்களுக்கும் வெற்றி காத்திருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னதோடு வதில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன்னாஸ், கால மாற்றங்களை மனிதர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் நாம் மாறி மாறி வரச் செய்கிறோம். இன்றைக்கு வெற்றி அவர்கள் கையிலா, நாளைக்கு உங்கள் கையில். இன்றைக்கு உங்களுக்கு காயமா, நாளைக்கு உங்களுக்கு வெற்றி. இந்த கால மாற்றம் அல்லாஹ் ஏற்படுத்துவது. இப்படித்தான் இருக்கும். ஏன் இப்படி நடத்துகிறான் அல்லாஹ்? ஏன் இப்படி நடத்தணும்? ஏன் முஸ்லிம்களுக்கு தோல்வியை தரணும்? முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய படை இல்லையா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி உழைக்கக்கூடியவர்கள் இல்லையா? தங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய ஷரியத்தை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள் இல்லையா? அவர்களுக்கு தோல்வியை தருவது அல்லாஹ்வுக்கு நியாயமா என்கிற கோணத்திலே யோசிக்க கூடாது என்பதற்காக அடுத்து சொல்லுவான், வலியாலம் அல்லாஹுல்லதீன ஆமனு வயத்தகத மின்கும் ஷுஹதா. இந்த மாதிரியான போராட்டங்களின் மூலமாக உங்களை உண்மையான ஈமான்தாரிகள் யார் என்று அல்லாஹ் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. போராட்ட களத்தை விட்டு பின்வாங்கி ஓடுகிறீர்களா? உங்களுடைய ஈமான் என்பது வாயோடு நிற்கிறதா, செயல் அளவில் வருகிறதா என்று அல்லாஹ் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. வயத்தகத மின்கும் ஷுஹதா, இந்த சத்திய இஸ்லாத்திற்கு உங்களிலே உண்மையான சாட்சியாளர்கள் யார் என்பதை அல்லாஹ் தனியாக பிரித்து காட்ட வேண்டியிருக்கிறது. வல்லாஹு லா யுஹிப்புல் ஸாலிமீன், மற்றபடி கொடுமையாளர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை என்று சொல்லுகிற இறைவன் வலியுமஹ்ஸல்லாஹுல்லதீன ஆமனு வயும்ஹிக்கல் காஃபிரீன், நம்பிக்கையாளர்களை தனியாக பிரித்தெடுத்து நிராகரிப்பாளர்களை தரம் தாழ்த்தவும் நாடி இருக்கிறான். இது ஒரு காலம். அவர்கள் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்று அல்லாஹ் சொல்லுவான். சூரத்துல் ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்திலே 139, 140, 141 வசனங்கள். அப்போ உஹது யுத்தத்தினுடைய தோல்வியிலிருந்து பாடம் பெறுங்கள் என்கிற கோணத்திலே, அப்போ ஒவ்வொரு தோல்வியும் வெற்றிக்கான படிகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தோல்வியும் நமக்கு வலிமையை தர வேண்டும். அது ஒரு சாதாரணமான ஒரு மனிதனுடைய இயல்பான விஷயம். வாழ்க்கையிலே பொருளாதார ரீதியாக வீழ்ச்சியை நோக்கி ஒரு மனிதன் போகிற சமயத்திலே அவனுக்குள்ளே ஒரு வேகம் வரும், உத்வேகம் வரும். இப்பொழுது நான் பொருளாதார ரீதியாக தோல்வியை சந்தித்து விட்டேன், இனி ஒருபோதும் என் வாழ்க்கையிலே பொருளாதார தோல்வி வந்துவிடக்கூடாது. உழைப்பேன், உழைத்து கொண்டே இருப்பேன். என் வாழ்க்கையிலே பொருளாதார ரீதியாக லட்சியத்தை அடைகிற வரைக்கும் என்னுடைய உழைப்பை கைவிட மாட்டேன் என்று தோல்விகள் ஒரு மனிதனுக்கு எப்படி உத்வேகத்தை தருகின்றனவோ, அதே மாதிரி இந்திய முஸ்லிம்களுக்கு ஏற்படுகிற தோல்விகள் வெற்றியை நோக்கி முன்னோக்கி செல்வதற்கான வேகத்தை தர வேண்டும். தோல்விகளில் இருந்து பாடம் பெற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுவான். இரண்டாவதாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், தவக்கலும் வைக்க வேண்டும். ஒருபோதும் எந்த அசாதாரணமான சூழ்நிலை நடந்தாலும் அது மூமினை பொறுத்த வரைக்கும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தி விடக்கூடாது. உலக வரலாற்றிலே இஸ்லாம் பல சவால்களை, பல எதிர்ப்புகளை கடந்துதான் வந்திருக்கிறது. இஸ்லாம் இதுவரைக்கும் வந்த பாதை என்பது மலர் பாதை அல்ல. ரத்தின கம்பளங்கள் விரிக்கப்பட்ட பாதையில் இஸ்லாம் கடந்து வரவில்லை. சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்ட பாதையில் இஸ்லாம் கடந்து வரவில்லை. இஸ்லாம் நம் வரைக்கும் வந்திருக்கக்கூடிய பாதை கரடுமுரடானது, கல்லும் முள்ளும் நிறைந்த பாதையை கடந்துதான் இஸ்லாம் நம் வரைக்கும் வந்திருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட கரடுமுரடான பாதையை, கஷ்டங்களையும் சவால்களையும் எதிர்ப்புகளையும் சந்தித்துக் கொண்டு வருகிற சமயத்திலே ஒரு இடத்திலாவது இந்த சோதனைகளுக்காக, இந்த இழப்புக்காக இஸ்லாம் தன்னுடைய தனித்தன்மையை இழந்ததாகவோ மாற்றங்களையும் கண்டதாகவோ எந்த பதிவும் இல்லை. ஒருபோதும் இஸ்லாமும் முஸ்லிம்களும் தங்களுடைய தனித்தன்மையை விட்டுக் கொடுத்ததாக சரித்திரம் இல்லை. எந்த சூழ்நிலையும் அவர்கள் எதிர்கொண்டு வந்திருக்கிறார்கள், கடந்தே வந்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மார்க்கம் அல்ல, அல்லாஹ்வினால் உருவாக்கப்பட்ட மார்க்கம், அல்லாஹ்வினால் உலக மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மார்க்கம். எந்த அசாதாரணமான சூழ்நிலையை எதிர்கொள்கிற பொழுதும் அந்த சூழ்நிலைகளுக்காக வேண்டி இஸ்லாம் வளைந்து கொடுத்ததில்லை, முஸ்லிம்கள் இறங்கி போனது இல்லை. நம்பிக்கை, இது அல்லாஹ்வின் மார்க்கம், அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான். இந்த மார்க்கத்தை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிற வரைக்கும் நம்மையும் சேர்த்து காப்பாற்ற வேண்டியது அல்லாஹ்வுடைய பொறுப்பு என்கிற ஈமானிய உறுதி நம்முடைய முன்னோர்களுக்கு இருந்திருக்கிறது. அதே மாதிரி முஸ்லிம்களும் இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காக வேண்டி எல்லா காலங்களிலும் பல்வேறு வகையான சித்திரவதைகளையும்
பொருளாதார இழப்புகளையும் உயிரிழப்புகளையும் சந்தித்தே வந்திருக்கிறார்கள். முஸ்லிம்களுடைய வரலாறு சுகமான வரலாறு இல்லை. ஆனால் எந்த இடத்திலும் எப்போதும் இஸ்லாமும் முஸ்லிம்களும் இந்த உலக வாழ்க்கையினுடைய இன்பங்களுக்காக, சுகங்களுக்காக வேண்டி, இந்த உலக வாழ்க்கையினுடைய அதிகாரங்களுக்காக வேண்டி, பதவிகளுக்காக வேண்டி தங்களுடைய உயிரினும் மேலான இஸ்லாத்தை, சத்திய சன்மார்க்கத்தை உதறி தள்ளியதும் இல்லை. இஸ்லாத்திற்கு பங்கம் வருகிற வகையில் தரம் தாழ்ந்து நடந்து கொண்டதும் இல்லை. அப்படித்தான் வந்திருக்கிறது. வறுமைக்கு பயந்தோ, இல்லை உயிர் வாழ வேண்டும் என்கிற ஆசையினாலோ, பதவியின் மீதான மோகத்திற்காக வேண்டியோ, ஆட்சி அதிகாரத்தின் மீதான ஆசைக்காக வேண்டியோ ஒரு மோமின் ஒருபோதும் தன்னுடைய ஈமானை விலை பேசவும் மாட்டான், விலை போகவும் மாட்டான். காரணம் என்னவென்று சொன்னால், தான் செத்தாலும் பரவாயில்லை, இந்த மார்க்கம் தன்னிலும் இந்த உலகத்திலும் நிலைத்திருக்க வேண்டும் என்று நினைப்பவன் தான் முஸ்லிம், மோமின். இது உலகத்துக்கு நாம் எடுத்து காட்டணும். குறிப்பாக இன்றைய ஆட்சியாளர்களுக்கு எடுத்து காட்ட வேண்டும். அடே அற்ப பதர்களே ஆட்சியாளர்களே, நாங்கள் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு இன சமுதாயம் அல்ல, ஒரு ஜாதி சமுதாயம் இல்லை. இந்த உலகத்தில் எங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி உங்களிடத்தில் போராடவில்லை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம் என்பதை நம்முடைய ஈமானிய உறுதியின் மூலமாக இந்த ஆட்சியாளர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. இதனால் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிஹாதிய உணர்வில்லாமல் வாழுகிற ஒரு மனிதன் நிஃபாக்கினுடைய மரணத்தை அடைவான் என்று, நயவஞ்சகத்தின் மரணத்தை அடைவான். காலம் முழுவதும் இன்றைக்கு ஜிஹாதி இல்லை, ஆனால் ஜிஹாதிய உணர்வு இல்லாத ஒரு மனிதன் மோமினாகவே இருக்க முடியாது. எப்பொழுதும் ஒரு போராட்ட உணர்வோடு களம் காண வேண்டியவனாக இருக்கிறான். அதனை இந்திய முஸ்லிம்கள் கோழைகள் அல்ல என்பதை முதலில் ஆட்சியாளர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அஃதலுல் ஜிஹாதி கலிமத்துல் ஹக்கி இந்த சுல்தானின் ஜாயிர், அநியாயக்காரனுடைய அரசனிடத்திலே சத்தியத்தை எடுத்துச் சொல்வதுதான் சிறந்த ஜிஹாத். நபிகளார் சொன்னார்கள், ஆயுத போராட்டத்தை விட கொடுமைக்கார ஆட்சியாளர்களுக்கு முன்னால் சத்தியத்தை எடுத்துச் சொல்வதே உயர்ந்த ஜிஹாத், அஃதலுல் ஜிஹாத் நபிகளார் சொன்னார்கள். அப்ப இந்த ஜிஹாதிய உணர்வு, போராட்ட உணர்வு ஒரு மோமினுடைய உயிரோடும் இரத்தத்தோடும் சதையோடும் நரம்புகளோடும் கலந்திருக்க வேண்டிய விஷயம். விட்டுக் கொடுக்க மாட்டான் என்பதை ஆட்சியாளர்களுக்கு உணர்த்த வேண்டும். அதற்கு முன்னால் அதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஈமான் என்பது வெற்று வார்த்தையினுடைய விஷயம் அல்ல, சடங்கு சம்பிரதாயம் அல்ல. அந்த ஈமான் வேறொன்றை எதிர்பார்க்கிறது என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்திலே முஸ்லிம்கள் எந்த இடத்திலே கொடுமைப்படுத்தப்பட்டாலும் அவர்கள் முஸ்லிம்களாக இருக்கின்றார்கள் என்பதற்காகத்தான் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் முஸ்லிம்கள், இவர்கள் வேண்டாம். வரலாற்றின் எந்த இடத்திலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காக அந்த கொடுமைப்படுத்தப்படுகிற முஸ்லிம்கள் எத்தனையோ எதிரிகளையும் எத்தனையோ அடக்குமுறைகளையும் சந்தித்துத்தான் இருக்கிறார்கள். ஆனால் எங்கேயும் எப்போதும் அடக்குமுறைகளுக்கு பயந்து, அச்சுறுத்தலுக்கு பயந்து இஸ்லாத்தை விட்டுக் கொடுக்கவும் இல்லை, உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய ஈமானை இழந்து விடவும் இல்லை. அதனால நம்முடைய இந்தியாவை போலவே முஸ்லிம்களால் உருவாக்கப்பட்ட புனிதமும் பாரம்பரியம் கொண்ட நாடுதானே பலஸ்தீன். பலஸ்தீனத்தினுடைய சொந்த மக்களான 80 லட்சம் முஸ்லிம்களை அகதிகளாக துரத்தி விட்டார்கள். பல்லாயிரம் பேர்களை கொன்றொழித்தார்கள், இப்பொழுதும் கொன்றொழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இத்தனைக்கு பிறகும் இன்றைக்கும் இஸ்ரேல் என்கிற நாடு ஒரு ராத்திரி கூட நிம்மதியாக படுத்து உறங்க முடியாத அளவுக்கு நெருக்கடியை சந்தித்துக் கொண்டு வருகிறதே. நெருக்கடியை கொடுத்துக் கொண்டிருப்பவர்கள் உலக நாடுகளோ மனித உரிமை அமைப்புகளோ அல்லது ஐநா சபையோ இல்லை. இஸ்ரேலுக்கு நெருக்கடியை கொடுத்துட்டு இருக்கிறது அல்லாஹ்வின் மீது மட்டுமே நம்பிக்கையும் அச்சமும் கொண்டிருக்கக்கூடிய ஈமானிய தைரியமும் கொண்ட சிறுபான்மை குழுவினரான பலஸ்தீனத்தினுடைய உண்மையான அதன் சொந்த குடிமக்கள் தான் நெருக்கடியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலை போல ஆயுதங்கள் அவரிடத்தில் இல்லை, ஆள்பலம் இல்லை, குடியிருப்புகள் இல்லை, மின்சாரம் இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, மருத்துவ வசதி இல்லை, உணவுகள் இல்லை. ஆனாலும் இஸ்ரேலினுடைய கண்ணில் விழுந்த துரும்பாக
ஒவ்வொரு நாளும் இஸ்ரேலுக்கு நெருக்கடி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்களே, ஈமானிய வலிமையை தவிர வேறு என்ன இருக்க முடியும்? அவர்கள் சொல்வதும் அதுதான். எங்களிடத்திலே துளியளவு ஈமான் இருக்கிற வரைக்கும் எங்களுடைய நாட்டை விட்டு கொடுக்க மாட்டோம். இப்போ ஈமானிய வலிமை இருக்கிறதே, எப்பேற்பட்ட எதிரிகளையும் களமாடுவதற்கான தைரியத்தை, வலிமையை நமக்கு தருகிறது என்பதற்கான நடப்பு உதாரணம் பலஸ்தீன் முஸ்லிம்கள், இந்திய முஸ்லிம்கள். அதிலிருந்தும் நாம் பாடம் பெற வேண்டும். இன்றைக்கும் இந்த தேசத்திலே எத்தனையோ கலவரங்களிலே தன்னுடைய மனைவியை, தன்னுடைய தாயை, தந்தையை, பிள்ளைகளை, தன்னுடைய கணவனை, சகோதரனை, சகோதரியை கொடூரமான முறையிலே இழந்த எந்த முஸ்லிமாக இருந்தாலும் சரி, நான் முஸ்லீமாக இருக்கிறனால தானே எனக்கு இந்த நிலைமை, அதனால் எனக்கு இஸ்லாம் வேண்டாம், எனக்கு ஈமான் வேண்டாம் என்று ஒரு முஸ்லிம் பின்வாங்கி இருக்கிறானா? இவ்வளவு கொடுமைகளுக்கு பிறகும் நான் முஸ்லீமாக இருக்கிறனால தான் என் குடும்பத்தை நான் இழந்தேன், முஸ்லீமாக இருக்கிறனால தான் என் மீது கலவரம் கட்டவிழ்த்து விடப்பட்டது, என் வீடுகளை இழந்தேன், என் வியாபாரத்தை இழந்தேன், என் வருமானத்தை இழந்தேன், பொருளாதாரத்தை இழந்தேன், எனக்கு இஸ்லாம் வேண்டாம் என்று ஒரு முஸ்லிம். இதுதான் ஆட்சியாளர்களுடைய ஈரல் கொலையை பிடித்து நசுக்குகிற பயம். நமக்கான வலிமையும் அதுதான். என்ன இழப்பு வந்தாலும் சரி, எதற்காக வேண்டியும் கலங்க மாட்டோம், பின்வாங்க மாட்டோம். ஈமான் தான் அது நமக்கு தர வேண்டும். இஸ்லாம் என்று சொன்னால் என்னவென்று நினைத்து கொண்டார்கள் இவர்கள்? இஸ்லாம் ஒரு மனிதனிடத்தில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் என்பது ஜாதி வரி என்று நினைத்து கொண்டார்களா இவர்கள்? ஒரு ஜாதியை இருக்கக்கூடிய ஒரு வெறியா இஸ்லாம் என்பது? அந்த மாதிரி ஜாதி வரி பிடிச்சவன் இருக்கிறானே, அவன் எவ்வளவுதான் தன்னுடைய இனத்துக்காக வேண்டி போராடினாலும் விலை போவான். விலை போய் கொண்டிருக்கிறார்கள். சூட்கேஸ்க்காக விலை போவான், இடி ரைடுக்காக விலை போவான். இன்றைக்கும் பிஜேபியில் இருக்கக்கூடிய அத்துணை பேர்களும் விலை போனவர்கள் தான், விலைக்கு வாங்கப்பட்டவர்கள் தான். இன்னும் சொல்ல போனால் ஒரு காலத்தில் பிஜேபியை எதிர்த்து கொண்டிருந்தவர்கள் தான். ஆனால் தங்களுடைய சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக, ஏதோ ஒரு வகையான பயத்திற்காக விலை போய்விட்டவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்ப அந்த மாதிரி முஸ்லிம் விலை போவான்னு நினைக்கிறாங்களா இவங்க? பயப்படுத்தி முஸ்லிம்களை பின்வாங்க செய்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் என்று சொன்னால் அப்படி இல்லையடா என்பதை நாம் புரிய வைக்க வேண்டியிருக்கிறது. உண்மையான ஈமான் என்றால் என்ன என்பதை அவர்களுக்கு புரிய வைக்கணும். முதலாவதாக, உண்மையான இஸ்லாம் ஒரு மனிதனிடத்திலே வந்து விடுகிற சமயத்திலே அடுத்த நிமிஷத்திலிருந்து அதனுடைய தாக்கம் வந்துவிடும். இது ஒரு அம்சம், இஸ்லாத்துடைய சிறப்பம்சம். எப்பொழுது ஒரு மனுஷன்ட்ட இஸ்லாம் வருதோ அடுத்த செகண்ட்லேருந்து இஸ்லாம் அவன்கிட்ட எஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். இது ஒன்று. ரெண்டாவதாக, அந்த தாக்கம் என்பது உயிரே போனாலும் கூட ஒருபோதும் இஸ்லாத்தை விட்டு கொடுக்காத உறுதியாக இருக்கும். தான் இஸ்லாத்துடைய ரெண்டு சிறப்பம்சம். அடுத்த செகண்ட்ல அதனுடைய இம்பாக்ட், அந்த இம்பாக்ட் என்பது உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் நீடித்திருக்கும். இது அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். முஸ்லிம்கள் அடக்குமுறைக்கு அஞ்சுவார்கள், கொலை மிரட்டலுக்கு பயப்படுவார்கள் என்று தப்பு கணக்கு போடக்கூடியவர்களுக்கு நாம ஒன்றை தெளிவாக சொல்லிக்கொள்ள வேண்டி இருக்கிறது. நாங்கள் அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹ்வுடைய அடியார்கள், உன்னுடைய அடியார்கள் இல்லை. நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம், நீங்கள் எங்களை அடக்க அடக்க எங்களை காற்றாற்று வெள்ளம் போல பொங்கி பெருக செய்யும். எதிர்ப்புகள் தான் எங்களின் உரம், மறுப்புகள் தான் எங்களுக்கான உணவு, விமர்சனங்கள் தான் எங்களை முன்னோக்கி செல்லக்கூடிய வழிகாட்டுதல், புரோட்டீன். அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அந்த எழுச்சியில அசத்தியம் நிச்சயமாக அடித்து செல்லப்படும். அல்லாஹ்வுடைய வாக்கு, யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம், அல்லாஹ்வுடைய ஒளியை தங்களுடைய வாயினால் ஊதி அணைத்து விடலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, ஆனால் அல்லாஹ் தன்னுடைய ஒளியை முழுமைப்படுத்தியே தீருவான். வலவு கரிகள் காஃபிரூன், காஃபிர்கள் எவ்வளவு வெறுத்தாலும் சரி. ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வதீனில் ஹக், அல்லாஹ் தான் தன்னுடைய தூதரை சத்திய மார்க்கத்தை கொண்டும் நேர்வழியை கொண்டும் அனுப்பி இருக்கிறான். எதுக்கு தெரியுமா? லியுத்ஹிரஹு அலத்தீனி குல்லிஹி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வாழ்க்கை முறையையும் விட இஸ்லாம் மேலானது என்பதை எடுத்து காட்டுவதற்காக அல்லாஹ் மேலோங்க செய்வான். இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் மேலோங்க செய்வான். வலவு கரிகள் முஷ்ரிக்கூன்,
இணை வைக்கக்கூடியவர்கள் எவ்வளவு இருந்தாலும் சரி, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய குஃபரும் ஷிர்க்கும் எவ்வளவுதான் இஸ்லாத்திற்கு எதிராக களமாடினாலும் சரி, இஸ்லாம் வென்றே தீரும். இது அல்லாஹ்வுடைய வாக்கு. இதை நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாக அவர்களுக்கு புரிய வைக்கணும். முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் இங்க ஒரு விஷயத்தை முதல்ல நினைவில் வச்சுக்கணும். இந்த வசனம் எந்த வசனம்? அல்லாஹ்வுடைய ஒளியை வாயினால் ஊதி அணைத்து விட விரும்புகிறார்களா என்று அல்லாஹ் கேட்கிறானே. அப்படின்னா நினைக்காது. வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, அல்லாஹ் தன்னுடைய ஒளியை முழுமைப்படுத்தியே தீர்வான் என்கிற வசனம் எப்பொழுது இறங்குச்சு தெரியுமா? உஹது யுத்தத்துக்கு பிறகு. அப்படியானால் உஹது யுத்தத்துடைய தோல்விக்கு பிறகு முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை 1000க்குள்ள மட்டும்தான் இருக்கிறது. இந்த மார்க்கத்தை முற்றிலுமாக துடைத்தெறிந்து விடுவதற்கு அரபிகள் எல்லோரும் சேர்ந்து முயற்சியும் செய்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்ச நேரம் கவனக்குறைவாக இருந்தாலும் அவர்களுடைய நோக்கம் நிறைவேறும். வெறும் 1000க்குள் இருக்கிற பொழுது, சரியாக சொன்னால் உஹது யுத்தத்தில் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட தோல்வியின் மூலமாக அரபிகளுடைய வீரியம் பெருகியதோடு சுற்றுப்புறங்களிலே இருந்து வந்த அரபு குலத்தினர்கள் எல்லாம் இரையை கண்ட சிங்கத்தை போல முஸ்லிம்கள் மீது பாய்வதற்கு தயாராக இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தாலும் ஒரு முஸ்லிமும் அன்றைக்கு எஞ்சி இருக்க மாட்டார்கள். அவ்வளவு ஒரு பலவீனமான சூழ்நிலையில் தான் இந்த ஒளியை யாராலும் ஊதி அணைத்து விட முடியாது என்று அல்லாஹ் சொல்றான். அது உலகம் முழுவதும் பரவியே தீரும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். தோல்வியிலிருந்து பாடம் பெறுவதற்கான ஒரு வழிகாட்டுதலை சொல்லுகிறான். ஆனால் இந்த வசனம் அன்றைய நேரத்தில் கற்பனையிலும் கூட யோசித்து பார்க்க முடியாத விஷயம். 1000 பேர் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் சமுதாயம் உலகத்தை வெல்வதா? நடக்கிற காரியமா இது? அவருடைய ஒளி உலகம் முழுவதும் பரவுமா? ஆனால் எழுத்துக்கு எழுத்து, வார்த்தைக்கு வார்த்தை நடைமுறைக்கு வந்தது அந்த சம்பவம். இஸ்லாத்தினுடைய எதிர்காலத்தை பற்றி அன்னைக்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாம தான் இருந்துச்சு. மனுஷங்களுடைய பார்வையில் அன்னைக்கு இஸ்லாம் என்பது ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சின்னஞ்சிறிய நெருப்பு, மெழுகுவர்த்தி வெளிச்சத்தை போன்ற ஒரு நெருப்பு. அந்த வெளிச்சத்தை அணைத்து விடுவதற்காக ஒரு பக்கம் குஃபுருங்கிற கொடுங்காற்று, இன்னொரு பக்கம் சிறுக்குங்கிற புயல் காற்று பயங்கரமா வீசிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் அந்த ஒளியை அல்லாஹ் அன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு பரவச் செய்தான். குஃப்ரு, சிறுக்கு என்கிற துல்ம், இருள் அணைஞ்சே போச்சு. இஸ்லாமிய ஒளி அன்றைக்கு வந்துச்சு. வார்த்தைக்கு வார்த்தை, எழுத்துக்கு எழுத்து அந்த வாசனம் உண்மையாக இருந்துச்சு. இந்த நிலையில் தான் அல்லாஹ் சொன்னான், யுரீதூன லியுத்ஃபியூ நூர் அல்லாஹ். நடக்கலையா? யோசித்து பார்க்கணும். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அம் யுரீதூன கைதா, இவர்கள் சூழ்ச்சிகள் ஏதும் செய்ய விரும்புகிறார்களா என்ன? இவர்கள் சூழ்ச்சிகள் ஏதும் செய்ய விரும்புகிறார்களா என்ன? ஃபல்லதீன கஃபரு ஹுமுல் மக்கீதூன். அப்படி என்றால் நிராகரிப்பாளர்களின் சூழ்ச்சி அவர்களையே திருப்பி தாக்கும். என்ன வேணால் சூழ்ச்சி செஞ்சுக்கோ, நீ செய்கிற சூழ்ச்சி உங்களுக்கு எதிராகவே திரும்பும். வரலாறு முழுக்க அல்லாஹ் அப்படித்தான் அவர்களை தோல்வியடை செய்திருக்கிறான். எந்த வலையை விரித்தார்களோ அந்த வலையிலேயே அவர்கள் சிக்கியிருக்கிறார்கள். நேரக்குறைவு காரணமாக ஒரு சம்பவத்தை தவிர்க்கிறேன். திருக்குரான் ஷரீஃபினுடைய தெளிவான வசனங்களில் ஒன்று இது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய வாழ்க்கையில் ஆரம்ப நாட்களிலே எந்த விதமான டாமினேஷனும் இல்லை, பொருளாதார வசதி இல்லை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பக்கபலமாக இருந்தது 1-2 சஹாபாக்கள் மட்டும். 1-2 சஹாபாக்கள் மட்டும். அதை தவிர வேறு பிசிக்கலான எந்த வகையான ஆதரவும் இல்லை, வலிமையும் இல்லை. அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், சமுதாயம் முழுவதும் அவருக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறது. இஸ்லாத்திற்கும் குஃப்ருக்கும் இடையிலான போராட்டம், அந்த போட்டி எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லாத ஒரு போட்டியா இருந்துச்சு. அவ்வளவு மைனாரிட்டி முஸ்லிம்கள், அசத்தியம் அவ்வளவு மெஜாரிட்டி. எந்த வகையிலையும் அசத்தியத்துக்கும் சத்தியத்துக்கும் இடையில ஒரு போராட்டம், போட்டிங்கிறதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. ஒரு போட்டி நடக்குதுன்னு சொன்னா சரிக்கு சமமா இருக்கணுமா இல்லையா? அப்படி சரிக்கு சமமாக இருக்கக்கூடிய எந்த வாய்ப்பும் இல்லாத மக்கா வாழ்க்கையினுடைய ஆரம்ப காலகட்டம். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் சொல்றான், அவர்கள் சூழ்ச்சி செய்யணும்னு நினைக்கிறாங்களா, அவருடைய சூழ்ச்சி அவர்களையே திருப்பி தாக்கும் என்று சொன்னார். இன்னும் சில வருஷங்களில் அரபுலகத்திலே அன்றைய காலகட்டத்தில் குஃப்ரினுடைய வளர்ச்சி முற்றிலுமாக அணைஞ்சு போய்விடும் என்பதை அன்றைக்கு யாராலும் கற்பனை கூட செய்ய முடியல. ஆனால் நடந்துச்சா இல்லையா? இங்கும் மோடி கும்பலனுடைய ஆட்சி முடிவுக்கு வரும்.
இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் இங்கேயும் இந்த அக்கிரமத்துக்கு முடிவு கட்டப்படும். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையும் தவக்கலும் உறுதியாக இருக்கிற வரைக்கும் ஒருபோதும் அல்லாஹ் இந்த ஒளியை அணைத்து விடுவதற்கு சம்மதிக்க மாட்டான். அவனுடைய மார்க்கம், நாம் அவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர்கள், அந்த சத்திய மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள். இந்த சூழ்நிலையில்தான் அன்றைக்கு வலிமையான தொனியிலே அல்லாஹ் சொல்லுகிறான். இறை மறுப்பாளர்களோடு வெளிப்படையாக முழங்கப்படுகிறது இப்படி: இந்த மாபெரும் மார்க்கத்தை தோல்வியடைய செய்ய விரும்பக்கூடியவர்கள் எந்த சூழ்நிலையையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எதுவாக இருந்தாலும் உங்களையே திருப்புக்கு தாக்கக்கூடியதாக இருக்கும். இந்த இஸ்லாம் என்கிற பொறுப்பை தோல்வியடைய செய்வதில் நீங்கள் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஏன் தெரியுமா? அதையும் அல்லாஹ்வே சொல்லுகிறான். வஇது யம்குரு பிகல்லதீன கஃபரு, நபியே, சத்தியத்தை நிராகரித்தவர்கள் உங்களுக்கு எதிராக சதித்திட்டங்களை உருவாக்கி கொண்டிருந்த நேரத்தையும் நினைவு கொள்ளுங்கள், நினைத்து பாருங்கள். யுஸ்பிதூக்க, உம்மை கைது செய்ய வேண்டும், அவ் யுகத்திலூக்க, அல்லது உங்களை கொன்றுவிட வேண்டும், அவ் யுஹ்ரிஜூக்க, இந்த நாட்டை விட்டு உங்களை வெளியேற்றி விட வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் சதித்திட்டம் செய்து கொண்டிருந்ததை, ஒன்று உங்களை என்ன செஞ்சிடணும், கைது செய்யணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய அதே மனநிலையை, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் முஸ்லிம்கள் குறித்து என்ன மனநிலையை வைத்திருக்கிறார்களோ அதே மனநிலையை அன்றைக்கு இருந்த அசத்தியவாதிகள் வைத்திருந்ததை அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான். ஒன்றே இந்திய முஸ்லிம்கள் கைது செய்யப்பட வேண்டும், அல்லது அவர்கள் கொல்லப்பட வேண்டும், அல்லது அவர்கள் நாடு கடத்தப்பட வேண்டும். இந்த மூன்றும் தானே இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் முஸ்லிம்கள் குறித்து யோசிக்கிறார்கள், செயல்படுகிறார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான். நபியே, உங்களை அவர்கள் கைது செய்ய வேண்டும், அல்லது கொல்ல வேண்டும், அல்லது இந்த நாட்டை விட்டு உங்களை வெளியேற்ற வேண்டும் என்று அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள். வயம் குரூன், இந்த வகையில் அவர்கள் சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தார்கள். வயம் குருல்லா, அல்லாஹும் தன்னுடைய சூழ்ச்சியை செய்து கொண்டிருந்தான். வல்லாஹு கைருல் மாக்கிரீன், சூழ்ச்சி செய்பவர்களில் அல்லாஹ் மிகச்சிறந்தவன். அவனுடைய சூழ்ச்சிக்கு முன்னாடி உங்களுடைய சூழ்ச்சியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது என்று அல்லாஹ் சொன்னான். திருக்குர்ஆன் ஷரீஃப் யோசித்து பார்க்கணும். செய்தி என்ன தெரியுமா? ஒருபோதும் ஈமானை இழந்து விடக்கூடாது, தவக்குலை விட்டுவிடக்கூடாது. பாடம் பெற வேண்டிய செய்தி. நம்முடைய போராட்டத்திற்கும் நமக்கு முன்னால் நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரே ஆயுதம், தைரியம் இந்த ஈமானாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வசனங்களும் சம்பவங்களும் நமக்கு பாடமாக தருகின்றன. மூன்றாவதாக, இந்த சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கான வலிமையை பெறுவதற்காக அவனிடத்திலேயே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்க வேண்டும். மாறக்கூடிய இந்த உலகத்திலே மாறாத இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக நமக்கு தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வை நாம் போற்றி புகழ்வதோடு, அவன் மீதே நம்பிக்கையும் தவக்கலும் வைப்பதோடு அவனிடத்திலே பிரார்த்தனையும் செய்து கொண்டிருக்க வேண்டும். அந்த பிரார்த்தனை என்பது எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? யா அல்லாஹ், எங்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் மாற்றிக்கொடு என்று சாதாரணமாக அல்ல, அது எப்படி இருக்கணும் என்பதையும் கூட ஒரு வரலாற்று நிகழ்விலிருந்து அல்லாஹ் நமக்கு பாடமாக தருகிறான். வரலாறு சொல்லி பாடம் நடத்துகிறான். முஸ்லிம்கள் சிறுபான்மையினராக இருந்தாலும் வரலாறு முழுக்க அவர்களே வெற்றியாளர்களாக திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு எத்தனையோ நிகழ்வுகளை குர்ஆன் கூறி நிற்கிறதே. அதில் ஒன்றுதான் ஜாலூத் மன்னனை வீழ்த்திய தாலூத்தினுடைய சிறு படையினுடைய வரலாறு. அந்த வரலாற்றிலிருந்து தான் வருகிறது அந்த பிரார்த்தனையும் கூட. சிறுபான்மை பெரும்பான்மையை வெற்றி கொண்ட வரலாறு. அப்படி வெற்றி கொள்வதற்கு ஒரு பிரார்த்தனை காரணமாக இருந்தது. ஜாலூத் என்கிற கொடிய அரசனின் படையை தாலூத் என்கிற சிறுவர் ஒரு மனிதருடைய படை வென்ற வரலாறு. ஃபலம்மா ஜாவஸஹு ஹுவ வல்லதீன ஆமனு மாஹு காலு, பின்னர் தாலூத்தும் அவரோடு நம்பிக்கை கொண்டிருந்தவர்களும் ஆற்றை கடந்து சென்று கொண்ட பொழுது அவர்கள் கூறினார்கள், லா தாக்கத லனல் யௌம பிஜாலூத வ ஜுனூதிஹி, இன்றைக்கு ஜாலூத்தையும் அவனுடைய படையையும் எதிர்த்து போரிடுவதற்கு எங்களிடத்தில் எந்த வலிமையும் இல்லை, வலுவில்லை. பெரும் படை அவர்கள், மெஜாரிட்டி, நாமோ மைனாரிட்டி, எந்த வலிமையும் நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னார்கள். காலல்லதீன யதுன்னூன அன்னஹும் முலாக்குல்லாஹ், ஆனால் ஒரு நாள் அல்லாஹ்வை நிச்சயமாக நாம் சந்திக்க இருக்கிறோம் என்பதிலே உறுதியான நம்பிக்கை ஈமான் கொண்டவர்கள் சொன்னார்கள், கம் மின் ஃபிஅத்தின் கலீலத்தின் கலபத் ஃபிஅத்தன் கஸீரா, இந்த உலகத்திலே எத்தனையோ பெரும் படையை சிறுபடை வென்றிருக்கிறது.
எத்தனையோ பெரும்பான்மையை சிறுபான்மையினர்கள் வென்றிருக்கிறார்கள் அல்லாஹ்வினுடைய அனுமதியினால். வல்லாஹு மஅஸ் சாபிரீன், நிலைகுலையாமல் போராடுபவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ்வை துணையாக கொண்ட படை எப்பொழுது தோல்வி அடைந்திருக்கிறது? அவர்கள் சொன்னார்கள் இப்படியாக. வலம்மா பரசூலி ஜாலூத்த வ ஜுனூதிஹி காலு, ஜாலூத்தையும் அவனுடைய படைகளையும் எதிர்த்து போரிடுவதற்கு அவர்கள் புறப்பட்ட சமயத்திலே அவர்கள் இப்படி பிரார்த்தனை செய்தார்கள். இப்பொழுது நமக்கும் அந்த பிரார்த்தனை தான் தேவையாக இருக்கிறது. நம் கையில் இருக்கக்கூடிய வலிமை மட்டும் போதாது, நம் கையில் இருப்பதை விட அல்லாஹ்வின் கையில் இருப்பதின் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அதற்கு துஆ செய்யணும். நம்முடைய போராட்டங்களிலே இந்த ஆன்மீக அம்சம் இல்லாமல் போயிருக்கிறது. நம் மீது நம்பிக்கை வைக்கிறோம், நம்முடைய எண்ணிக்கையின் மீது நம்பிக்கை வைக்கிறோம், நம்முடைய அரசியல் பாரம்பரியத்தை சொல்லி போராடுகிறோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ்வினுடைய பக்கபலம், அதையும் கையில் வைத்து கொண்டு போராடணும். பாருங்கள், சிறு படை தாலூத்தினுடைய படை, ஜாலூத் பெரும்படை, அவர்களை எதிர்கொள்வதற்கு நம்மிடத்தில் வலிமை இல்லை என்று சொல்லுகிற பொழுது உறுதியான ஈமான் கொண்டவர்கள் சொன்னார்கள், நாமெல்லாம் நாளைக்கு அல்லாஹ்வை சந்திக்க வேண்டியவர்கள், இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகக்கூடியதல்ல. அவர்கள் அப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இல்லை, அதனால இங்கேயே எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும், எல்லாருடையதையும் நானே அனுபவித்து விட வேண்டும், அதனால் யாரும் வாழக்கூடாது, நான் வாழ வேண்டும் நினைக்கிறான். ஆனால் நமக்கான இறுதி வாழ்க்கை, நிரந்தர வாழ்க்கை மரணத்திற்கு பிறகு. அல்லாஹ்வை சந்திப்பதிலே உறுதியான நம்பிக்கை கொண்டவர்கள் சொன்னார்கள், இல்லை, கம்மின் ஃபிஅத்தின் கலீலத்தின் கலபத் ஃபிஅத்தன் கஸீரா, இந்த உலகத்திலே எத்தனையோ பெரும்படையை, பெரும்பான்மையை சிறுபடை வென்றிருக்கிறது என்று சொன்னதோடு பிரார்த்தனை செய்தார்கள். ரப்பனா அஃப்ரிக அலைனா சப்ரா, எங்கள் இறைவனை நீ எங்கள் மீது பொறுமையை பொழிவாயாக, நிலைகுலையாத தன்மையை பொழிவாயாக, வசப்பித் அக்தாமனா, எங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக. இந்த இறைவழி போராட்டத்திலே ஒருபோதும் நாங்கள் பலவீனமடைவதற்கோ பின்வாங்குவதற்கோ எதுவும் காரணமாகிவிடக்கூடாது. இந்த இறைவழி போராட்டத்தில் எங்களை பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக. வன்சுருனா அலல் கௌமில் காஃபிரீன், நிராகரிக்கக்கூடியவர்களை, காஃபிர்களை, அந்த கூட்டத்தை வெல்வதற்கு எங்களுக்கு உதவி செய்வாயாக. இப்படி பிரார்த்தனை செய்தார்கள். ஃபஹஸமூஹும் பிஇذنில்லாஹ், இறுதியில் அல்லாஹ்வினுடைய அனுமதி கொண்டு அந்த காஃபிர்களை அவர்கள் முறியடித்து விட்டார்கள். வகதல தாவூது ஜாலூத், ஜாலூத்தை தாவூது கொன்றார். தாவூது கொன்றார். வ ஆத்தாஹுல்லாஹுல் முல்க வல் ஹிக்மா வ அல்லமஹு மிம்மா யஷா, தாவூதுக்கு அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தையும் ஞானத்தையும் கொடுத்தான், தான் நாடியதையெல்லாம் கற்றுக் கொடுத்தான். வெற்றி வரும், காலதாமதமானாலும் வரும். ஆனால் அந்த காலதாமதத்துக்கு பிறகு வருகிற வெற்றியை அனுபவிப்பதற்கு நாம் இல்லாமல் போகலாம். ஆனால் அந்த வெற்றியை அனுபவிப்பதற்கு நம்முடைய அடுத்த தலைமுறை இங்கு தயாராக இருக்கும். அடுத்த தலைமுறை வெற்றியினுடைய காற்றை சுவாசிப்பதற்கு, வெற்றியினுடைய ருசியை சுகிப்பதற்கு இன்றைக்கு நாம் போராட்ட களத்திலே நிற்க வேண்டும், வலுவாக காலூன்றி நிற்க வேண்டும். சப்பித் அக்தாமனா, எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக என்று பிரார்த்தனை செய்யணும். அப்போ அசாதாரணமான இன்றைய சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கும் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொள்வதற்கும் நாம் மேற்கொள்ள வேண்டிய முக்கியமானதொரு பணி இருக்கிறது. அது என்ன பணி தெரியுமா? இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தனித்தனியாக எதிர்கொள்ளாமல், என்ன கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் மறந்து களைந்து ஒரு அணியிலே ஒன்று சேர்வது, அதுவும் வெற்றிக்கான காரணம். இதனையும் ஒரு வரலாற்று நிகழ்விலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட பொழுது, அப்படி ஷஹீதாக்கப்பட்ட பிறகு ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹதரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமைகளிலே அணிதிரண்ட 2 பிரிவினர்கள் சிரியாவினுடைய எல்லையிலே சிஃபின் யுத்தத்திலே மோதிக்கொண்டார்கள். முஸ்லிம்கள். ஏன் முஸ்லிம்கள் மோதிக்கிட்டாங்க? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர் தலைமையில் கணிசமான முஸ்லிம்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தலைமையில் இன்னும் கணிசமான முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையை 2 பிளந்துருச்சு, பிரி. உஸ்மான் ரலியல்லாஹுடைய கொலைக்கு பிறகு எதுக்காக வேண்டி தெரியுமா? இந்த பெரிய சண்டை இஸ்லாமிய வரலாற்றிலே நடைபெற்ற அதிபயங்கரமான விபத்துகளிலே ஒன்று. முஸ்லிம் சமுதாயத்தில் மோசமான விபத்தாக இருந்துச்சு. முஸ்லிம்களை மோதிக்கொண்டார்கள். 2 சஹாபாக்களுடைய தலைமையில் சஹாபாக்கள் மோதிக்கொண்டார்கள். விரும்பத்தகாத சம்பவம் இது. இயல்பும் கூட.
வரலாறு முழுக்க. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டதற்கு பிறகு அவர்களை கொன்ற கொலையாளிகளிடத்தில் எந்த மாதிரியான அப்ரோச், எப்படிப்பட்ட அணுகுமுறையை கையாள வேண்டும் என்பதில் தான் அந்த ரெண்டு பிரிவினருக்களே கருத்து மோதல் வருகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை கொலை செய்தவர்களை என்ன செய்யணும்? அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கிறதா, நாடு கடத்துறதா, மன்னிச்சு விட்டுறதா என்கிற விஷயத்தில் தான் முஸ்லிம் சமுதாயம் இரண்டு பிரிவினர்களாக பிரிந்து இரண்டு சஹாபாக்கள், பெரும் சஹாபாக்களுடைய தலைமையிலே யுத்த களத்திலே மோதுகிறார்கள். சிஃபின் யுத்தம் என்று வரலாறிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மோதுகிற சமயத்தில் அவங்க மோதினது ஆட்சி அதிகாரத்துக்காக இல்லை, இந்த கருத்து வேறுபாடு. இதற்கிடையில் முஸ்லிம்கள் தங்களுக்குள் மோதிக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறத தெரிந்து கொண்ட ரோம சாம்ராஜ்யத்தினுடைய அதிபராக இருந்த கான்ஸ்டன்டைன் என்ற கூடியவன் முஸ்லிம்களுக்கிடையில் இருக்கக்கூடிய இந்த பிளவை பயன்படுத்தி ஆதாயம் பார்க்கறதுக்கு ட்ரை பண்றான். முஸ்லிம்கள் மோதிக்கிறாங்க. என்ன ட்ரை பண்றான்? இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய இரண்டாவது ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலிருந்து இந்த யுத்தம் நடக்குதா இல்லையா, சிஃபின் யுத்தம், முஸ்லிம்கள் மோதிக்கொள்கிற யுத்தம், அதுவரைக்கும் முஸ்லிம்கள் கைப்பற்றி இருந்த நிலத்தை எல்லாம் இந்த பிளவை பயன்படுத்தி திரும்ப மீட்டெடுத்து விடலாம் என்று ரோமாபுரியினுடைய சக்கரவர்த்தி கான்ஸ்டன்டைன் நினைச்சுக்கிட்டு முஸ்லிம்களுடைய பிரிவினையை பயன்படுத்த நினைக்கிறான். எல்லாத்தையும் மீட்டெடுக்கலாம்னு நினைக்கிறான். அதை மீட்டெடுக்கிறதுக்கான கடைசி வாய்ப்பு இதுதான். முஸ்லிம்கள் மோதிட்டு இருக்கிறாங்க, பிளவுபட்டு இருக்கிறார்கள், இதுதான் சந்தர்ப்பம். இதனை தெரிந்து கொண்ட ஹதரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கான்ஸ்டன்டைனுக்கு எழுதிய கடிதத்தினுடைய வாசகம் இப்படி இருந்துச்சு: ரோமாபுரியினுடைய முட்டாள் அரசனே, முஸ்லிம்களுக்கிடையில் இந்த பிரிவினையை மூலதனமாக்கி கொண்டு அவர்களோடு யுத்தம் செய்வதற்கு நீ தயாராகிறாய் என்று சொன்னால் புரிந்துகொள், நீ யுத்தத்திற்காக நீ படை திரட்டி வந்தால் அலி அவர்களுடைய படையில் மிக மிக சாதாரணமான ஒரு படை வீரனாக நான் இணைந்து கொண்டு உன்னை எதிர்த்து போராடுவேன். இது எங்களுடைய உள்நாட்டு பிரச்சனை, உள் விவகாரம். எங்களில் ஒருவரான உஸ்மானை கொலை செய்தவரிடத்தில் எப்படிப்பட்ட அணுகுமுறையை மேற்கொள்வது என்பதை விஷயத்தில் நாங்கள் பேசிக்கிற முரண்பாடு. அதனால் நாங்கள் அடிச்சுக்க கூட செய்வோம். ஆனால் இதை பயன்படுத்திக்கிட்டு எங்கள் ரெண்டு பேரையும் ஒழிக்கிறதுக்கு, இஸ்லாத்தை ஒழிப்பதற்கும் இஸ்லாமிய ஆட்சியை கைப்பற்றுவதற்கும் நீ முயற்சி செஞ்சா நான் யுத்தத்திற்கு தலைமை தாங்குவதை விட்டுவிட்டு இறங்கி அலியினுடைய, இப்பொழுது யாரை எதிர்த்து நான் போராடி கொண்டிருக்கிறேனோ அந்த அலியினுடைய படையில் ஒரு சாதாரண படை வீரனாக இணைந்து கொண்டு உன்னை கடைசி வரைக்கும் எதிர்ப்பேன், வா பார்க்கலாம், மோதி பார்க்கலாம் என்று கடிதம் எழுதினார். இந்த பெரிய செய்தியை வாசித்த அந்த ரோமாபுரி அரசன் கான்ஸ்டன்டைன் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சமாதான ஒப்பந்தம் செய்து கொண்டான் என்று வரலாறு பதிவு செய்கிறது. வீரம், தைரியம், ஈமானிய வலிமை, எல்லாவற்றையும் தாண்டி முஸ்லிம்களுடைய ஒற்றுமை எதிரிகளை கதிகலங்க செய்திருக்கிறது. இங்கே அதுதான் நம்மள்கிட்ட இல்லை. வரலாற்றிலிருந்து பாடம் பெற வேண்டும் என்று சொன்னது அதுதான். இன்றைக்கு பாசிசத்தை எதிர்கொள்வதற்கும் பாசிஸ்டுகளை எதிர்த்து களமாடுவதற்கும் முன்வரக்கூடிய பாசிசத்தினுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய இறைகளாக இருக்கக்கூடிய நாம முஸ்லிம்கள் ஹதரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரோமாபுரி மன்னனுக்கு கான்ஸ்டன்டைனுக்கு எழுத கொடுத்த இந்த பதிலை நாம் நல்ல உள்வாங்கிக்கணும், உள்வாங்க வேண்டி இருக்கிறது. திரும்ப திரும்ப நாம வாசிக்க வேண்டி இருக்கிறது. எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரிவினையை பயன்படுத்தி எங்களை பழிவாங்க நினைத்தா என்று சொன்னால் நாங்கள் ஓரணியில் நிற்பதற்கு தயங்க மாட்டோம் என்பதை ஆட்சியாளர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். ஹதரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைப் போல. அன்பானவர்களை, யோசித்து பார்க்க வேண்டிய இன்னும் சில செய்திகள் இருந்தாலும் கூட நேர குறைவின் காரணமாக நான் சுருக்கமாக முடிக்க நினைக்கிறேன். நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த தோல்விகள் அல்ல, நாம் பாடம் பெறுவதற்கு அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய மகத்தான வாய்ப்பு. நம்மை நாமே தகவமைத்துக் கொள்வதற்கும் மீண்டும் நம்மை சீரமைத்துக் கொண்டு எதிரிகளை எதிர்கொள்வதற்கும் அல்லாஹ் நமக்கு யோசிக்கிறதுக்கு டைம் கொடுத்துருக்கிறான். இப்போ கூட நாம் யோசித்து இந்த வசனங்களிலிருந்தும் வரலாற்று நிகழ்வுகளிலிருந்தும் பாடம் பெறவில்லை என்று சொன்னால் நம்முடைய எதிர்காலம் கேள்விக்குறி, நம்முடைய அடுத்த தலைமுறையினுடைய வாழ்க்கை கேள்விக்குறி. அப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலையிலிருந்து அல்லாஹ் நம் அனைவர்களையும் காப்பாற்றுவானாக. இந்த எதிரிகளை வென்று நாளைய சமுதாயம் இஸ்லாத்தினுடைய ருசியை அனுபவிப்பதற்கு அல்லாஹ் வாய்ப்பை தருவானாக. அந்த வாய்ப்பை நம் மூலமாக ஏற்படுத்துவதற்கான தௌஃபீக்கையும் அல்லாஹ் தருவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹ்
பாரக்கல்லாஹு லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அதீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹக்கீம் இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீமும் மலிக்கும் பர்ரு ரഊஃபுர் ரஹீமுன் வ ரப்புன் ஹலீம்.